ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம தாத்தா வந்துட்டு எல்லாரும் இங்கேருந்து பேசுங்கங்கிறாங்க. என்னடா இது, தாத்தாவுக்கு தூக்கமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தூக்கம் வருது, நீங்களாம் பேசி சிரிச்சுட்டு இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காரு இசு, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படிங்கிறாரு. எதுக்கடா அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாருனே புரியலங்க. அது ஒன்றும் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி இருக்காமா, மனசு உறுத்துதாமா. அதுக்காக ஐயோ ப்ரமோல வெளியே விட்டாங்களே, தாத்தாவை அதுக்குள்ளே மர்டர் பண்ணிட்டீங்களேடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இதுக்காக தான் தாத்தா வந்து அவ்வளோ அலப்பறை பண்ணாரோ என்னமோ. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம எழில் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு, அதாவது ரூமுக்கு போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம பாக்யா யாருக்கும் தெரியாமல் பணம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தோன்னே வேணாம் அம்மாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நமக்காக கொடுத்தது எழில், தயவுசெய்து இது போடாதீங்க, அவங்க மனசு வருத்தப்படும், நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மைதாங்க, ஒவ்வொரு பிள்ளைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் தாயோட உள்ளம், இது சிறந்த உள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம தாத்தா சரி எல்லாரும் போய் படுங்கன்னு சொல்லும்போது, நான் அதாவது செல்வி கிட்ட பேசுகிறாராமா, என்ன பேசிகிட்டு இருக்காரு, அதாவது நீ எங்கள் வீட்டில் ஒருத்தி, நீ தான் பாக்கியாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. சொன்ன கையோட என்னாச்சு மாமான்னு சொல்லி கேள்வி கேட்க பாக்கியாட்ட உட்காந்து பல மணி நேரம் பேசுகிறாரு. என்னன்னு பார்த்தா, இது மாதிரி உங்கள் அப்பாவும் நானும் ஒன்றா படித்தோம், நீ உயிர் நண்பனோட பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்ல, உன் வாழ்க்கை இப்படி கஷ்டமாயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி ஆயிடுச்சேம்மான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாராமா. இதை நினச்சே துக்கம் தொண்டை அடைச்சு போச்சு அடுக்கு தாத்தா. சரி பரவாயில்ல விடுங்க மாமா, ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லைம்மா நீ வந்துட்டு இனியாவையும், அதாவது நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது என்னைக்குமே, இனியாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, வாழ்க வளமுடன் கையை தூக்கி போட்டு போகிறாரு. தாத்தாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி. ஓகே.